கூடாது, பேசவே கூடாது. பேசாம பார்க்காத மாதிரியே போயிடலாம். ஏய் திவ்யா, என்ன நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? ஹோ கௌதம், நீங்களா? சாரி, உங்களை பார்க்கல. சும்மா போர் அடிக்குதுன்னு வந்தேன். அப்புறம் ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சா, அதான் கிளம்பிட்டேன். என்ன எப்போ நல்லா பேசுவ, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற, எதுவும் கோவமா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும் சொல்லுங்க? இல்ல, 2-3 நாளாச்சு உன்னை பார்க்கவே இல்லை, பேசவும் இல்லை, அதனால எதுவும் கோவமா இருக்கியோன்னு நினைச்சேன். நான் எதுக்கு உங்க மேல கோவமா இருக்க போறேன் சொல்லுங்க? நீங்க எனக்கு என்ன வேண்டப்பட்டவங்களா? எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு உங்க இஷ்டம். நீங்க எங்கே வேணாலும் போவீங்க, எப்போ வேணாலும் வருவீங்க. அதை பற்றி நான் கேட்க முடியுமா? நான் யார் உங்களுக்கு? அப்படியே முக்கியமானவங்களா இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. கரெக்டு, இவ சொல்லிட்டு போல என்ன கோவமா இருக்கா. ஒருவேளை அவளும் நம்மள மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாளோ? இருக்கும். இருந்தாலும் சொல்லிட்டு போலேன்னு கோவம் இருக்குல்ல. எனக்கு தான் இவகிட்ட பேசணும் போல இருந்துச்சு. இருந்தாலும் 2 நாள் பேசாமல் இருந்தாதான் என்ன ரியாக்ஷன் பார்க்கலான்னு இருந்தேன். இப்போ பார்த்தா அவளே கோவப்படுறா. ஒருவேளை இது லவ்வாக தான் இருக்குமா? திடீர்னு இவகிட்ட எப்படி கேட்குறது? கேட்டால் எப்படி எடுத்து பண்ணுறதுலையே. நீங்க எங்கே வேணாலும் போவீங்க கௌதம், அதை பற்றி எனக்கு என்ன கவலை? ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருப்பீங்க. அப்போ மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படித்தானே? ஆமாம், கிளாஸ்க்கு 2 நாளாக வரவே இல்லையா, அதனால தான் ஏன் வரலைன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். மற்றபடி வேறு எதுக்கும் உங்களை தேடி காணுமே, பார்க்கவே இல்லையே அப்படின்னு மிஸ் பண்ணிலாம் ஒன்றும் நான் ஃபோன் பண்ணலை. நீங்கள் ஒன்றும் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. அப்படியா திவ்யா? ஆனா நான் அந்த அர்த்தத்துல எடுத்துக்கவே இல்லையே. நீ நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்? ஒருவேளை உன் மனசுல அப்படித்தான் இருக்கோ என்னமோ, என்னை மிஸ் பண்றியோ என்னமோ, யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் யாரையும் மிஸ் பண்ணவும் இல்லை, யாரும் பேசலும் கவலைப்படவும் இல்லை, யாரும் வரலைன்னு இயங்கி போகவும் இல்லை. நீ வந்தாவா, வரலைன்னா போ. அதான் கோவம் இல்லை இல்லை. அப்புறம் என்ன, நீ பாட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே. நான் எப்போ பேசினா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு பார்க்கும்போது பேசலாம்ல. பார்த்தும் பார்க்காத மாதிரி திருந்தி போற. அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப ஆசைதான், உங்களை அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா ஆளுக்கானுமே நம்மக்கிட்ட பேசவே இல்லையே, என்னாச்சோ ஏதாச்சோ ஃபோன் பண்ணலையே அப்படின்னு கவலைப்படணும்னு வச்சிங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால போனேன். நீங்கள் இருக்கனால போனேன், கோவத்தினால போனேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணிக்காதீங்க. வீட்டில் யாரும் இல்லை, அம்மா தான் இப்போ ஃபோன் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்தால் நான் வீட்டில் இல்லைன்னா திட்டுவாங்க. ஏதோ கோவத்தில் வேறு பேசுனாங்களா, அதான் நான் போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, போ திவ்யா போ. எத்தனை நாள் பார்த்துக்கிறேன். ரொம்ப தான் முறப்பவளுக்கு. 2 நாளாக பேசாமல் பார்க்காம இருக்கும், மிஸ் பண்ணியிருக்கா. இனி பார்த்தோன்னே கோவம் வந்து கடுப்பில் கிளம்புறா. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு மறைக்கிறேன்னு பார்ப்போம். ஏ நிவி, சொல்லு கையல், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன? இல்லடி, ரூம்லே இருக்க போர் அடிக்குது. அப்படியே வெளியில் போயிட்டு காற்று வாங்கிட்டு வரலாமா? ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா பேசாமல் படுத்து தூங்கு. சும்மாவே எனக்கு நைட்டு தூக்கம் வராது. 12 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். இதில் மதியம் வேறு தூங்கணுன்னு வச்சுக்க, நைட்டு பூரா தூங்க மாட்டேன்டி. ப்ளீஸ் டி, வாடி வெளியில் போயிட்டு வரலாம். எப்போவும் நீ தான் இப்படி கெஞ்சுவ. இப்போ பாரு, இன்றைக்கி என்னைய கெஞ்ச வைக்கிற. உன்னை கூப்பிட்றல்ல, வந்தா என்ன? நீ கூப்பிடும் போது மட்டும் நான் எப்படி வர்றேன்? எப்படி கையா? நான் கூப்பிட்டோன்னே நீ வந்துருவியாக்கும். யோசிச்சு பாரு. இல்லடி, ஆனால் நான் வந்துடுவில்ல. வந்துடுவதான், ஆனால் என்ன கெஞ்சுவீனா? இப்போ தெரியுதா கெஞ்சுறதோட வழி என்னன்னு? வாடி, ஒரு நாள் தானே வெளியில் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா, எனக்கு துணி துவைக்கணும், அது துவைக்கணும், இது துவைக்கணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ மட்டும் என்ன, அந்த நிம்மதி எங்கேயோ போச்சு? இவ வேற இப்போதைக்குன்னு பார்த்தேன் பழி வாங்குவா நம்ம அவசரம் புரியாம. சொல்லு கையல், அப்பெல்லாம் நீ கேட்க மாட்டியே, என்ன விஷயம்? வேற எதுக்கோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் டேரெக்டாக சொல்லு, இல்லைன்னா நான் வரமாட்டேப்பா. என்ன ஏதுன்னு கேட்காம வரமாட்டா. சரியான ஆள் தான் அவள், கரெக்டாக சொன்னாதான் வருவா. எப்படிதான் இவளுக்கு தெரியுதோ தெரியல. இல்லடி, அந்த விக்ரம் அவங்க இருக்காங்கல்ல. ஓ, விக்ரம் அண்ணாவா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இப்போ பின்னாலாம் வர்றதில்லை போலையே. நீ தான் மூஞ்சி காட்டினா எத்தனை நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே வருவாங்க. பாவம், அவங்களாம் ஒதுங்கிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் விடு. ஆமாம், அவங்களுக்கு என்ன? இல்லடி, 2 நாளாக பார்க்கவே இல்லையா? அதாண்டி,
என்னாச்சுன்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும்ல. எப்போ அந்த டீ கடையில் இல்லைன்னா அந்த கோயிலில் இருப்பாங்கல்ல, அதான் போலாமான்னு கேட்டேன். நீ எதுவும் நினச்சிக்காத. எப்பவும் பின்னாடியே வருவாங்களா, 2 நாளாக திட்டவும் வரலையா, ஒருவேளை மனசு கஷ்டப்பட்டு அப்படி வந்தாங்களா என்னன்னு தெரியல. அன்னைக்கு நான் டீ குடிக்க கூப்பிட்டேன், அப்போ கூட வரல. சாரி சொல்ல சொன்னில்ல, அன்னைக்கு தான் ஏனோ தானோன்னு பேசுனாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதான் நைட்டு பூரா யோசிச்சேனா, சரி போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். நீ தான் வரவே மாட்டேங்கிற. நீ வந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்டி. இங்கே பாரு கையல், பல்லுன்னா விடு, நல்லது தான். வந்தால் தான் உனக்கு கடுப்பாகுதில்ல. அப்புறம் அவன் எங்கேட கெட்டு போனா உனக்கு என்ன, என்னன்னா உனக்கு என்ன, விட்டு தள்ளு. வா சத்த நேரம் படுத்து ரெஸ்ட்டுடு. வேணும்னே இதை பண்ணுவா, பழி வாங்குறதுக்குன்னே பண்ணுறா பாரு. இந்த கையில் யோசிச்சுட்ருக்க, பின்னாடியே வந்தால் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது. இப்போ 2 நாளாக பார்க்காம இருக்கவும் உன்னை கண்டுக்காமல் இருக்கவும் மனசு தேடுது போல. என்னடி பேச்சே காணோம்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா நீனா போட்டு கற்பனை பண்ணிக்காத. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் சாரி கேட்க போகும்போதே மூஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஒழுங்காக பேசலையா, வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோன்னு தான் கேட்கலான்னு பார்த்தேன். நீ வாட்டுக்கு ஏதோ கற்பனைக்கிட்டு இருக்க. போடி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. வேலையை பார்த்துட்டு போ. உன்னை கூப்பிட்டா தப்பாக போச்சு. போய் நான் துணி ஊற வச்சுருக்கேன், இந்த வைக்கிறேன். பார்க்குறேன் கையல், நீ எத்தனை நாள் தான் என்கிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு. மாட்டு வடி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? அதுவும் என்கிட்டேயே. பார்த்துக்கலாம் விடு. எத்தனை நாள் தான் இப்படி மறைச்சி மறைச்சி வச்சுருக்கேன்னு. ஒரு நாள் பூகம்ப மாதிரி வெளியில் வரத்தானே செய்யும். அப்போ பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி A to Z தெரிஞ்சாலும் நான் என்கிட்டே எல்லாத்தையும் மறைக்கணும் பார்க்குறியா? அது முடியுமா? இருந்தாலும் விக்ரம் நல்ல பையன்தான். 2 நாள் பார்க்காம இருக்கும், மனசு தேடுதாக்கும். என்கிட்ட சொல்ல ஹெல்ப் பண்ணுவல்ல, என்கிட்டே மறைக்கிறியா? விடு விடு. எப்படி இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டோட ஹெல்ப்பு உனக்கு வேணும். அப்போதைக்கு வருவில்ல, அப்போ வச்சுக்கிறேன். வீடெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. நல்ல வசதியானவங்க தான் போல். இருந்தாலும் என் பொண்ணு இந்த வீட்டில் எப்படி தான் வந்து வாழ போகிறாலோ தெரியல. அவங்க அம்மா பார்த்தா நல்ல கேரக்டராக தான் தெரியுது. ஆனால் என்ன, அந்த பையன்தான். எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. முதல்ல வீட்டுக்குள்ளேயாச்சும் கொண்டு விட்டுட்டு போயிருக்கலாம்ல. வாசல்லே விட்டுட்டு என்னன்னு போயிட்டாப்புல. என் பொண்ணை வச்சு எப்படி தான் வாழ போகிறாரோ தெரியல. கடவுளே, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். நீ இந்த அப்பா என் பிள்ளைய நல்லபடியாக வாழ வைக்கணும். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. இதெல்லாம் தேவையாம்மா? நீ வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்படி எல்லாத்தையும் முன்ன நின்று அறுத்து வச்சிட்டியம்மா. என்னடி பண்ணுறது, விதி யார் யாருக்கு எப்படின்னு இருக்கோ அது பதாண்டி நடக்கும். என்னதே உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற மனதே ஒட்டணும். சும்மாவை சொல்லியிருக்காங்க. இப்படியே சொல்லுமாங்கிட்டு இந்த வீட்டில், அதுவும் அவனோட, எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவங்கள பாரு, எவ்வளோ சாந்தமாக இருக்காங்கன்னு. பார்க்குறக்கு நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க, சரியா? ஏய் சந்திரா, என்னது? மாமா, நான் தான் சொன்னேன்ல அத்தை என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. நீங்கள் கூட நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அவள் அப்பெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு ரொம்ப பயப்படுவான்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா? ஹரிணி, நீ எப்பம்மா வந்த? நான் வேற உன்னை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீ வீட்டுக்கு வந்துட்ட. எப்போ வந்த நீ? உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கள, அப்போவே வந்து மாமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் பையனுக்கு என்னை கேட்காம எவ்வளவோ ஒருத்தி வீணா போனவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. என் மருமக இந்த இருக்கா ஹரிணி, மாமா நீ என்னையே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால அவளை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு எதிராகவே பண்ணுறியா? இல்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு. நீ வாயை மூடுறி. முதல்ல பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்லவ மாதிரி வீட்டுக்கு வேறு கூட்டிகிட்டு வந்துட்டியா? இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டியா? யாரும் என் வீட்டில் நிற்கக்கூடாது. எல்லாரும் முதல்ல வெளில போங்க. இல்லைங்க, எதா இருந்தாலும் பையன் வந்தாலும் பேசிக்கலாம். ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்துச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு போயிட்டேன். அவன் வந்தோடனே எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க. பேசுவேன். அவன் வந்தோடனே பேசிட்டு எல்லாரையும் கழுத்து பிடிச்சி மொத்தமாக வெளியில் தர்றேன். அப்புறம் அவங்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, இவங்க வந்திருக்காங்க. வீட்டில் இருந்து முதல்ல அனுப்பிச்சிடு. எங்க பொண்ணை கொண்டாந்து விட வந்தாங்க, இவங்கள போய் வெளியில் போன்னு சொன்னா எப்படிங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களே போயிடுவாங்க. நான் என்ன சத்திர சாவடியை கட்டி வச்சிருக்கேன், கண்டவங்களாம் வர்றதுக்கும் போகிறதுக்கும். அதுவும் என் புள்ள கையால் தாலியை வேற வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாம் பிளான் பண்ணி தான் நடத்திருப்பாங்க. இவங்களை பார்த்தாவே தெரியல, நல்ல பணக்கார குடும்பமாக இருக்குது, அப்படியே செட்டில் ஆகலாம்னு பொண்ணை வளர்த்துருப்பாங்க போல். நீங்கள் முதல்ல போங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பொண்ணு திரும்ப வந்துடுவா.
நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த நிற்கிறாளே பக்கத்தில் ஹரிணி, அவள் தான் என்னோட மருமக. சரியா? அம்மா இதுக்கு தாம்மா சொன்னேன், பேசாம நானும் உன் கூடவே வந்துடவா? இல்லை கமலி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பார்த்துக்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, எல்லாம் சரியாயிரும். சரி நான் வரவா? இங்கே நடந்து திவ்யாக்கிட்டேயும் சொல்லவே இல்லை, அவள் வேற காத்துக்கிட்டே இருப்பா. சரி நான் வரேன். நான் இருக்கிறதும் தப்பு தான். சரி உனக்கு துணைக்கி இருக்கலாமேன்னு வந்தேன். இவங்க திட்டுறாங்க. சரி நான் வரேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. அம்மா ப்ளீஸ்மா, நீ தனியாக விட்டுட்டு போகாதம்மா. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் இருந்துட்டு போம்மா. அம்மாவுக்கும் இருக்கணும் தாண்டி ஆசை, இருக்கவும் முடியாது. திவ்யாவும் தனியாக இருக்கல்ல. அம்மா நாளைக்கு காலையிலே வரேன், எனக்கு ஃபோன் பண்ணு. உன் பையன் வந்தவன்னு சொல்லி வை. இவ தான் நம்ம வீட்டு மருமக. கண்டவெல்லாம் மருமகளாக வர முடியாது. அவளும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவன் மனசை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியும். என்னங்கத்த அப்படி பார்க்குறீங்க? வந்தோன்னு போட்டு கொடுத்துட்டேன்னா? ஆமாம், நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்களே முன்னாடி நடத்தி வைக்கிறீங்க. மாமா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம்லாம் செல்லாது. கூடிய சீக்கிரத்தில் அவள் வெளியில் போயிடுவா. இப்போவே வெளியில் அனுப்ப முடியும், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கூடிய சீக்கிரத்தில் கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதான். கமலி, அம்மா கிட்ட சொல்லி கவலைப்பட வேணாம்னு சொல்லுமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க. கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிரும். சரியாகணுங்க, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணை உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். இந்த குடும்பத்தில் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. எனக்கும் ஒரு நாள் இருக்கணும்னு தான் ஆசை. என்னால் முடியாது, என்ன பண்ணுறது. என் பொண்ணு கொஞ்சம் கோபக்காரி தான், இருந்தாலும் ரொம்ப நல்லவ. அவளை பத்திரமா பார்த்துக்குங்க. அதே மாதிரிதாம்மா என் பையனுக்கு கோவப்படுவேன், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டான்னா நல்லா நடந்துப்பேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அடிக்கடி அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சேம்மா? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டேம்மா. சரி விடுடி, எல்லாம் விதி. விதிப்படி தான் நடக்கும். நீ அங்கே போகணும்னு இருக்குது, இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? சும்மா அப்படி மூஞ்சி இது பண்ணிக்கிட்டே இருக்காம உங்கள் அத்தை இருக்காங்கள்ல, அவங்க கூட சகஜமாக பேசி கூட மாட வேலை செய். அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி நான் வரவாம்மா, பார்த்து இருந்துக்கு கமலி. சரிம்மா, நான் என்ன பண்ணுறது? என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம்.